Hi friends. So in the video la nama paaka poradhu enna an easy approach in engineering mathematics 2. Engineering mathematics 2 அப்படினு எடுத்துக்கிட்டேனா டோட்டலா 5 யூனிட்ஸ் இருக்கு. So இந்த 5 யூனிட்ஸ்ல first unit matrices, second unit vector calculus, third unit analytic functions, fourth unit complex integration, fifth unit Laplace transform. So இந்த 5 யூனிட்லயும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படினு பாத்தீங்கன்னா every unit is having easy questions. So ஒவ்வொரு யூனிட்லயும் நீங்க predict பண்ண முடியும் இந்த questions தான் வரும் அப்படினு சொல்லிட்டு. So especially இந்த சப்ஜெக்ட்ல மேட்ரிக்ஸ் என்ற ஒரு ஸ்பெஷல் யூனிட் இருக்கு. இந்த ஸ்பெஷல் யூனிட்னால எல்லாருக்கும் இந்த சப்ஜெக்ட்டை ரொம்ப பிடிக்கும். மேட்ரிக்ஸ்ல வந்து ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த மேட்ரிக்ஸை பத்தி தான். இந்த மேட்ரிக்ஸ் எப்படி படிக்கலாம், ஸோ எப்படி படிச்சேன்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் செமஸ்டர்ல அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். யூனிட் 1 மேட்ரிசஸ். ஸோ இந்த யூனிட்ல 5 டாபிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், eigen வேல்யூ, eigen வெக்டார். செகண்ட் ஒன் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் eigen வேல்யூஸ் அண்ட் eigen வெக்டார்ஸ். அடுத்து கேய்லி-ஹாமில்டன் தியரம். அதுக்கு அடுத்து வர்றது பார்த்தோன்னா டயகனலைசேஷன். ஃபைனலாக நம்ம படிக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா quadratic ஃபார்ம் டு canonical ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் ஃபைண்டிங் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், eigen வேல்யூஸ் அது வந்து ஒரு பார்ட்டாகவும், ஃபைண்டிங் eigen வெக்டார்ஸ் இன்னொரு பார்ட்டாகவும் படிப்போம். ஸோ ஃபைண்டிங் eigen வெக்டார்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸோ 4 டைப்ஸ் இருக்குது. இந்த 4 டைப்ஸில் ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் வந்து நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கும், அடுத்து 2 டைப்ஸ் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கும். ஸோ எப்படி eigen வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத அந்த டாப்பிக்கில் பார்ப்போம். அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இதில் பார்ட் ஏ கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ மெஜாரிட்டி யூ ஹாவ் 2 மார்க் ப்ராப்ளம்ஸ். 2 மார்க் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு த ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஐடியாவை அந்த டாப்பிக்கில் இருந்து கற்றுக்குவோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா கேய்லி-ஹாமில்டன் தியரம். கேய்லி-ஹாமில்டன் தியரம் இதில் வந்து வெரிஃபிகேஷன், ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற 2 டாபிக் இருக்குது. வெரிஃபிகேஷனில் ஜஸ்ட் வி ஆர் வெரிஃபையிங் ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ பட் அப்ளிகேஷனில் வி ஆர் ஃபைண்டிங் வாட் இஸ் a power n அண்ட் ஆல்சோ வி ஆர் ஃபைண்டிங் a inverse. டயகனலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இட் ஹாஸ் 2 டாபிக்ஸ். ஸோ சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஃபார் நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஃபார் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே, அடுத்து ஃபைனலாக இருக்கிறது quadratic ஃபார்ம் டு canonical ஃபார்ம். ஸோ இந்த யூனிட்டில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுக்க வேண்டிய டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா இந்த quadratic ஃபார்ம் டு canonical ஃபார்ம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த ப்ராப்ளம், இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ இட் வில் கேதர் ஆல் த ஐடியாஸ் ஆஃப் திஸ் யூனிட். இந்த யூனிட்டில் இருக்கிற எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு இந்த ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ தட்ஸ் வை தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக வந்து நேச்சர் ஆஃப் த quadratic ஃபார்ம். நேச்சர் ஆஃப் த quadratic ஃபார்ம் அப்படின்ற ஒரு சப் டாப்பிக்கும் பார்ப்போம். இந்த சப் டாப்பிக்கில் 2 மார்க்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது எல்லா டாபிக்ஸும் பார்த்தோம். இந்த டாபிக்ஸில் இருந்து கொஷின்ஸ் எப்படி இருக்கும், பார்ட் ஏவில் வருமா, பார்ட் பியில் வருமா, எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ஃபைண்டிங் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் eigen வேல்யூஸில். ஸோ eigen வேல்யூஸில் ஜஸ்ட் 2 மார்க்ஸ் பார்ட் ஏ ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். இந்த கொஷினும் வந்து ஸோ செமஸ்டர் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது, செமஸ்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த யூனிட்டில் வந்து பார்ட் ஏ கொஷின்ஸு ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. ஏன்னா இது பேசிக் ஐடியா, இந்த யூனிட்டில் தெரிய வேண்டிய ஐடியா இந்த ஐடியா. ஸோ தட்ஸ் வை ஸோ இது தெரிஞ்சாதான் நீங்கள் மீதி எல்லாத்தையும் படிக்க முடியும். ஸோ தட்ஸ் வை எவ்ரிபடி நோ அண்ட் ஆல்சோ இட் இஸ் ரேர்லி ஆஸ்க்டு கொஸ்டின். ஸோ அடுத்து eigen வெக்டார்னு எடுத்துக்கிட்டா 100% யூ ஹேவ் 1 8 மார்க் கொஷின். ஒரு 8 மார்க் கொஷின் கண்டிப்பாக இந்த யூனிட்டில் ஸோ eigen வெக்டார்ஸ் இருக்கும். டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 இந்த 4 டைப்ஸில் இருந்து ஒரு eigen வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸில் 2 மார்க்ஸ் இருக்கும். 100% யூ ஹேவ் 1 2 மார்க்ஸ். ஸோ ஒரு 2 மார்க் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து செமஸ்டர் கொஷின்ஸில் இருக்கும். அடுத்து வெரிஃபிகேஷன் ஆஃப் கேய்லி-ஹாமில்டன் தியரம் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கேய்லி-ஹாமில்டன் தியரம் ரெண்டுமே 8 மார்க் கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். இதில் இருந்து உங்களுக்கு 8 மார்க் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. யூ ஹாவ் அ 90% சான்ஸ் டு கெட் அ 1 8 மார்க் ஃப்ரம் வெரிஃபிகேஷன் ஆஃப் கேய்லி-ஹாமில்டன் தியரம் அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன் ஆஃப் கேய்லி-ஹாமில்டன் தியரம். ஸோ 90% இல்லை 100%னே சொல்லலாம். ஸோ அந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம்.
diagonalization processல ஏற்கனவே நான் சொன்ன similarity and also orthogonal transformation இதிலிருந்து 8 mark questions தான் maximum வரும். Otherwise sometimes we have 10 mark questions also. So இந்த questions வந்து rare கேட்குற questions. ஏன்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் அடுத்த டாபிக் வருது. ஸோ அதனால இதில் questions அதிகமாக இருக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக அது லாஸ்ட் டாபிக் quadratic form to canonical form அந்த ஐடியா யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். இது பேஸ் பண்ணி ஒரு கொஷின் இருக்கும். இதில் வந்து நம்ம ரேங்க், இண்டெக்ஸ், சிக்னேச்சர், நேச்சர் அப்படின்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சிங்கன்னா யூ கேன் கெட் 16 மார்க் கொஷின். இது வந்து ஒரு 16 மார்க் கொஷின். ஸோ இந்த கொஷினை நம்ம அட்டன் பண்ணும்போது இதில் இருக்க இந்த டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது ஸோ யூ ஹாவ் டு சேவ் த டைம். ஸோ டைமை கரெக்டாக டைமை பிளான் பண்ணி ஸோ டைமை ரெடியூஸ் பண்ணி போட்டாங்கன்னா தான் நீங்கள் மற்ற யூனிட்டில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் லாஸ்ட்டு டாப்பிக்கில் 2 மார்க்ஸ் இருக்குது. தட் இஸ் நேச்சர் ஆஃப் த quadratic form. quadratic form natures find the nature of the quadratic form அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஷினில் உங்களுக்கு பார்ட் ஏ கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த யூனிட் மேட்ரிசஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத இப்போ தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ப்ராப்ளம்ஸ் இந்த யூனிட்டில் எடுத்தனாலையும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாமல் இருக்காது. ஸோ தட்ஸ் வை கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் we are finding s1, s2, s3 with the help of s1, s2, s3 we are finding characteristic equation that having a formula lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 is equal to 0. s1, s2, s3 என்னன்னு பார்த்தோன்னா trace of a and sum of minus of diagonal elements, sum of minus of the leading diagonal elements. லாஸ்ட்டாக s3 வந்து determinant of a. இது ரிமெம்பர் பண்ண வேண்டிய ஐடியா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் டாப்பிக்கில். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏகன் வெக்டார். ஏகன் வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன்னா என்ன நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ax is equal to lambda x. So this is a definition. The eigenvector is a vector capital X which satisfying the condition ax is equal to lambda x and also x is need not be is equal to 0. நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னன்னு பார்த்தோன்னா x eigen vector find out பண்ணும்போது கடைசியில் ஆன்சர் 0 0 0 0ன்னு போடுவீங்க. ஸோ தட் இஸ் ராங். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 எவ்ரி டைம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் பேஸ்டா அப்படின்னு வந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். ax is equal to lambda x யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தோன்னா a minus lambda x is equal to 0 அப்படின்ற a minus lambda I into x is equal to 0 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளத்தை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அடுத்து டயகனலைசேஷன் எடுத்துக்கிட்டேன்னா 2 டாபிக் இருக்குது. ஏற்கனவே தெரியும், சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா d is equal to PAP inverse or otherwise P inverse AP எதுனாலையும் யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் அ P மேட்ரிக்ஸ்னா P மேட்ரிக்ஸ் ஆர் அ மேட்ரிக்ஸ் whose columns are eigen vectors. இதை மாடல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து D is equal to NAN transverse. அதுதான் ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சிமெட்ரிக்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு D is equal to N transverse AN இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டயகனலைசேஷன் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஃபைனலாக quadratic form to canonical formல நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டியது, அதாவது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி படித்த எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், eigen vector, டயகனலைசேஷனில் D is equal to NAN transverse. ஸோ தட் இஸ் ஆர்த்தோகனாலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதெல்லாம் இல்லாமல் ஒரு quadratic ஃபார்மை எப்படி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, அதனோட ஃபார்முலா என்ன, ஸோ தட் இஸ் டிஸ்பிளேட் இயர். ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். A is equal to the coefficient matrix, coefficient of x square, y square, z square. இது diagonal element ஆகும். ரிமைனிங் எல்லாமே ஆஃப் ஆஃப் த கோஎஃபிஷியன்ஸாக வரும். ஸோ இதை கரெக்டாக ரிமெம்பர் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மேட்ரிக்ஸ் வந்து வர்ற quadratic ஃபார்ம்லேருந்து canonical ஃபார்மாக கன்வெர்ட் பண்ண மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஒன் மோர் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் யூ. ஸோ இந்த பாயிண்ட்ஸை ரிமெம்பர் பண்ணிங்கனாவே போதும். யூ கேன் கெட் குட் ஸ்கோர் இன் யுவர் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் இன் திஸ் டாபிக். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோன்னா பார்ட் ஏ கொஷின்ஸ் எதுலேருந்து கேட்பாங்க, பார்ட் பி கொஷின்ஸ் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்றத ஸோ பார்ப்போம். ஒரு அவுட் வியூ மாதிரி பார்ப்போம். ஓகே, பார்ட் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா
ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் கொஷின்ஸ் இல்லாமல் இருக்காது. ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து 100% ஒரு 2 மார்க் கொஷின் வரும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி ஸோ இம்பார்ட்டன்ஸாக ஒரு பர்டிகுலர் ஒரு 10லேருந்து 15 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த 15 ப்ராப்ளம்ஸை நம்ம படிச்சிட்டோங்கன்னா ஸோ தட் இஸ் எவ்ரிதிங் இஸ் ஈஸி. ஸோ ஒரு முறை நீங்கள் ஓவர்வியூ பண்ணிங்கனாவே உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் அதை படிச்சுக்கணும். இது இல்லாமல் என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலி-ஹாமில்டன் தியரம். கேலி-ஹாமில்டன் தியரத்தில் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். எக்ஸ்பிரஸ் இந்த ஏ இன் த ஃபார்ம் ஆஃப் ஆர் ஏ கியூப் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ அண்ட் ஐ அப்படின்னு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸும் ஆர் அதர்வைஸ் அதனோட அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கணும். அடுத்து நேச்சர் ஆஃப் த quadratic ஃபார்ம். நேச்சர் ஆஃப் த quadratic ஃபார்மில் இருந்து யூ மே எக்ஸ்பெக்ட் த கொஷின்ஸ் தட் இஸ் இந்த லாஸ்ட் டாபிக் quadratic ஃபார்ம் டு canonical ஃபார்ம். ஸோ இதுதான் பார்ட் ஏ கொஷின்ஸ் இருக்கும். அடுத்து பார்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 16 மார்க் கொஷின் எய்தர் ஆர் ஆப்ஷனில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 100% இந்த ஆப்ஷன் தான் இருக்கும். You have first question is eigenvector and the second question is Cayley-Hamilton theorem. Either இந்த கொஷின்ஸோட பொசிஷன் மாதிரி வரலாமே தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் என்ன கொஷின்ஸ் வரும்னு பார்த்தோன்னா வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் இஸ் கரெக்ட். quadratic ஃபார்ம் டு canonical ஃபார்ம். quadratic ஃபார்ம் டு canonical ஃபார்ம் தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை தவிர வேறு எந்த கொஷின்ஸும் இல்லை. மேபி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபைண்டிங் eigen vectors அண்ட் Cayley-Hamilton தியரத்துக்கு பதிலாக டயகனலைசேஷன் பார்ட்டை எதனா இன்க்ளூட் பண்ணலாமே தவிர பட் செகண்ட் ஹாஃபில் தே ஆர் நாட் அட் ஆல் ஆஸ்கிங் எனி அதர் கொஷின்ஸ். ஸோ அப்படியே கேட்டாங்கனாலையும் ஸோ ஒரு 10 மார்க் ஆர் 12 மார்க் கொஷின்ஸ் ஒரு கொஷின்ஸ் ஆகியும் ரிமைனிங் ஒரு பார்ட் ஒரு 4 மார்க்ஸோ ஆர் சம் அதர் மார்க்ஸோ வந்து இன்னொரு பார்ட்டாகவும் தான் கேட்குறாங்க. ஸோ தட்ஸ் வை if you are studying quadratic form to canonical form you get 16 marks. okay, but my advice is நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்த்தேன்னா சப்போஸ் யூ ஆர் டூயிங் எ சிம்பிள் மிஸ்டேக். நிறைய பேர் இதை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த யூனிட்னுடைய ட்ராபேக்கும் இதுதான், இந்த யூனிட்டோட அட்வான்டேஜும் இதுதான். ஸோ வாட் இஸ் தட் மீன்ஸ்? ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் கரெக்ட்லி and you got a full mark, that is 16 out of 16, so in the part B. But if you are doing any simple mistake in the beginning stage ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா that will reflect every part. அப்படியே வந்து உன்னோட 16 மார்க் அவுட் ஆகிடும். ஸோ தட்ஸ் வை many of the students are preferring eigen vectors and Cayley-Hamilton theorem problems. ஸோ இதை ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா somewhat you are getting lose your 8 marks and one more 8 marks நீங்கள் ஈஸியாக போடலாம். especially Cayley-Hamilton theorem அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா you can use the calculator to calculate a square a power n and also you can check what is your value comes in your examination and also so what is that correct answer in the calculator. okay, so that is very helpful to you. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எரர் இல்லாமல் போடுறவங்க you can select the second half or otherwise you can select the first half. So that is your choice. Finally, இந்த யூனிட்டில் எந்த டாபிக் படிக்கணும், எந்த டாப்பிக்கில் இருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு quadratic form to canonical form. இந்த யூனிட்டில் quadratic form to canonical form ஒரு டாபிக் மட்டும் தான் படிக்கிறீங்க அப்படின்னா you can get 16 marks in your semester examination. That is 80% of this unit. 20 மார்க்ஸ் இந்த யூனிட்லேருந்து கொஷின்ஸ் வரும். இந்த 20 மார்க்ஸில் வந்து நீங்கள் 16 மார்க்ஸ் இதில் எடுத்துடலாம். ஸோ 80% ஆஃப் மார்க்ஸ் யூ கேன் கெட் இன் திஸ் ஒன் ப்ராப்ளம் இட் செல்ஃப். ஓகே, ஸோ ஒன் டாபிக் இட் செல்ஃப். அண்ட் நெக்ஸ்ட்டு you want to get a 90% of marks means just you can include 2 more topics, properties of eigenvalues and eigenvectors and also Cayley-Hamilton theorem. okay, you want to get a full mark, so and 200% marks, so then you have to cover everything here. okay, my advice is என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த யூனிட்டில் slow learners or otherwise you have a more IQ person, whatever it is. நீ slow learners இருக்கட்டும் இல்லைன்னா நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலையும் you can get 100% மார்க். இந்த யூனிட்டில் ஃபுல் ஸ்கோர் பண்ணாதான் அது வந்து உன்னோட மார்க்ஸை ஃபுல்லாக பூஸ்ட் பண்ணும். ஸோ தட்ஸ் வை மை அட்வைஸ் இஸ் இந்த யூனிட்டில் எந்த டாப்பிக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ஸ்டடி எவ்ரி திங், quadratic form to canonical form, properties, Cayley-Hamilton theorem and also eigen vectors.
ஸோ இது எல்லாமே படிக்கணும். டயகனலைசேஷன் பார்ட் தெரிஞ்சாதான் quadratic form to canonical form போக முடியும். ஸோ தட்ஸ் வை யூ காண்ட் அவாய்ட் த டயகனலைசேஷன் பார்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ இந்த யூனிட்டில் எப்படி படிக்கணும், எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த டாபிக் எல்லாம் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு, தட் இஸ் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு உங்களுக்கு வரும் அப்படின்றத ஒரு அவுட் வியூவாக நாம் பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த யூனிட் வெக்டர் கால்குலஸ், அந்த யூனிட்டை எப்படி படிக்கலாம் அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.